வணக்கம் நண்பர்களே, தென்காசி லைஃப்காக நான் உங்கள் சேகர் கிருஷ்ணசாமி. இப்போ நான் நிற்கக்கூடிய இந்த இடம் வந்து தெற்குமேடு ஊராட்சி, செங்கோட்டைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்குமேடு கிராமம், கேரள எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு சின்ன கிராமம். இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தேத்தம்பாறை அப்படிங்கிற இடத்துல நிற்க. எனக்கு பின்னால் தெரியக்கூடிய மலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை, ரொம்ப கண்கவர் காட்சியாக இருக்கும். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டால், பின்னால் இருக்கக்கூடிய இந்த மலையில் நம்ம பொதுவாக மேற்கு தொடர்ச்சி மலை அப்படின்னு சொல்லுவோம். அது இங்கேருந்து ஆரம்பிச்சு குஜராத் வர சொன்னாலும் ஒரு மேற்கு தொடர்ச்சி மலை தான், அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் ஒவ்வொரு ஊர்லேயும் அதற்கான வழக்கு சொற்களும் தனித்தனி பெயர்களும் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இந்த கிராம மக்கள் இந்த மலையை வந்து ரொம்ப ரசித்து ஒவ்வொரு மலைக்கும் ஒரு பெயர் வச்சுருக்காங்க. இந்த மலைகளுக்கு கீழ்ப்பகுதியில் முழுக்க மருத நிலம், அவ்வளவு நெல் வயல்கள். அதனால் அவங்க அதை எப்படி சொல்லுதாங்க அப்படின்னு கேட்டால், முதல்ல நீங்கள் பார்க்க அந்த மலையில் வந்து நெல்லெல்லாம் அடித்து நெல்லை குமிச்சு வச்சுருக்கு. அதனால் பொலி போட்டிருக்கு, பொலி மலைன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இருக்க மலை வந்து நமக்கு பார்க்க யானை படுத்த மாதிரி இருக்கும். ஆனால் அது உண்மையிலே எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் வைக்கோலை அடைஞ்சு வச்சுருக்குதான். அதனால் வைக்கோல் படப்பு தேரி அப்படிம்பாங்க. அதுக்கு அடுத்தாக்கில் ஒரு மலை இருக்குது. அந்த மலை பார்த்தீங்கன்னா இந்த சண்டு மலை அப்படிங்காங்க. சண்டு மலைன்னா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த குப்பை குளங்களை எல்லாம் நெல்லை அடிச்சுட்டு தூத்தி எடுத்த பிறகு குப்பை குளங்கள் எல்லாம் அடைஞ்சு வச்சிருக்குதான். ஆக ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு 3 மலைகளுக்கு அவ்வளவு அழகான பெயர்களை சொல்லி வச்சிருக்காங்க. இந்த சண்டு மலையின் கீழே தான் சின்ன குற்றாலம்னு ஒரு அழகான அருவி இருக்கு. இதை ஒட்டிய பின்னணி கதைகளும் வரலாற்று கதைகள் இருக்கு. அதை இன்னொரு பதிவில் பார்ப்போம். நன்றி.